சாந்தி சிஸ்டர் விஷயம் இருக்கிறீங்களா? சாந்தி பிரதர் விஷயா இருக்கேன். சிஸ்டர், இன்னைக்கு வந்து நம்ம பைபிள் பழைய ஏற்பாடு யோபு அதிகாரம் 24 பார்க்க போறோம் சிஸ்டர். ஸோ இது வரைக்கும் நடந்தது வந்து அனைத்தையும் இழந்துட்டாரு யோபு. குழந்தைங்களை இழந்துட்டாரு, செல்வத்தை இழந்துட்டாரு, உடல் ஆரோக்கியத்தையும் இழந்துட்டாரு. எப்படா உயிர் பிரியும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரம் நண்பர்கள் வந்து நீ ஏதோ பாவம் செஞ்சிருப்பப்பா, அதை நினைத்து கடவுள்கிட்ட உன் புத்தியை செலுத்துன்றார். நான் எந்த பாவமும் செய்யலடா, அந்த கடவுளை தாண்டா தேடிட்டு இருக்கிறேன். மாட்டினார்னா அவ்வளவுதான். அந்த ரேஞ்சில் அவர் பேசிட்டு இருக்கிறார். ஆனா அவரு அதே நேரத்துல வந்து அவர் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காருன்னு கடவுள் மேல ஒரு புழுதி வாரியும் இறைக்கிறார். அவர் எங்க நம்ம சொல்றதெல்லாம் கேட்க போறாரு? நம்ம சொல்ற புத்திமதியெல்லாம் அவர் எங்க கேட்க போறாரு? நான் அவர்கிட்ட என்னோட நியாயத்தை வைப்பேன், ஒருவேளை நான் ஏதாவது தப்புன்னு சொல்லியிருந்தா சரி, என்னன்னு நான் கேட்க விரும்புறேன் அப்படிங்கிறார். ஸோ ஆக்சுவலா இந்த அதிகாரத்துல தான் வரும் கேட்க விரும்புறது. ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஓகே சிஸ்டர், யோபு 24 நம்ம பார்க்கலாம் சிஸ்டர். அதை படிங்க. ஓகே சிஸ்டர், அது படிங்க. சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறதென்ன? சிலர் எல்லை குறிப்புகளை ஒற்றி மந்தைகளை பலாத்காரமாய் சாய்த்து கொண்டு போய் பட்சிக்கிறார்கள். தாய் தகப்பன் இல்லாதவர்களின் கழுதையை ஓட்டி கொண்டு போய் விதவையின் மாட்டை ஈடாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள். தேசத்தில் சிறுமைப்பட்டவர்கள் சுகமாய் ஒழித்துக் கொள்ளத்தக்கதாக எளிமையானவர்களை வழியை விட்டு விலக்குகிறார்கள். இதோ அவர்கள் காட்டுக்கழுதைகளைப் போல இரை தேட அதிகாலமே தங்கள் வேலைக்கு புறப்படுகிறார்கள். வனாந்தார வெளிதான் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும். துன்மார்க்கனுடைய வயலில் அவர்கள் அவனுக்காக அறுப்பு அறுத்து அவனுடைய திராட்சை தோட்டத்தின் பழங்களை சேர்க்கிறார்கள். குளிரிலே போர்த்துக் கொள்ளுகிறதற்கு ஒன்றும் இல்லாததினால் வஸ்திரம் இல்லாமல் இரா தங்கி மலைகளிலிருந்து வரும் மலைகளிலே நனைந்து ஒதுக்கிடம் இல்லாததினால் கண்மலையிலே ஒண்டிக் கொள்ளுகிறார்கள். அவர்களோ தகப்பன் இல்லாத பிள்ளையை முளையை விட்டு பறித்து தரித்திரத்தின் போர்த்து கொண்டிருப்பதை அடகு வாங்குகிறார்கள். அவனை வஸ்திரம் இல்லாமல் நடக்கவும் பட்டினியை அரிக்கட்டுகளை சுமக்கவும் தங்கள் மதில்களுக்குள்ளே செக்காட்டவும் தாகத்தவனமாய் ஆளையாட்டவும் பண்ணுகிறார்கள். ஊரில் மனுஷர் தவிக்கிறார்கள். குற்றுயிராய் கிடக்கிறவர்களின் ஆத்மா கூப்பிடுகிறது. என்றாலும் தேவன் அதற்கு குற்றமாக அவர்கள் மேல் சுமத்துகிறதில்லை. அவர்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்களின் கூட்டத்தார். அவர்கள் அவருடைய வழிகளை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தரிசிக்காமலும் இருக்கிறார்கள். கொலைபாதகன் பொழுது விடுகிற போது எழுந்து சிறுமையும் எளிமையானவனுமாய் கொன்று இராகாலத்திலே திருடனைப் போல் திரிகிறான். விபசாரனுடைய கண் மாலை மயங்குகிற வேலைக்கு காத்திருந்து என்னை ஒரு கணம் காணா மாட்டாதென்று முகத்தை மூடிக்கொள்ளுகிறான். அவர்கள் பகலில் அடையாளம் பார்த்த வீடுகளை இருட்டிலே கண்ணமிடுகிறார்கள். அவர்கள் வெளிச்சத்தை அறியார்கள். விடியுங்காலமும் அவர்களுக்கு மரண இருள் போல இருக்கிறது. அப்படிப்பட்டவன் மரண இருளின் பயங்கரத்தோடு பழகி இருக்கிறான். நீரோட்டத்தை போல் தீவிரமாய் போவான். தேசத்தில் அவன் பங்கு சபிக்கப்பட்டு போகிறதினால் அவன் திராட்சை தோட்டங்களின் வழியை இனி காண்பதில்லை. வறட்சியும் உஷ்ணமும் உறைந்து மலையை பட்சிக்கும். அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். அவனை பெற்ற கர்ப்பம் அவனை மறக்கும். புழு திருப்திகரமாய் அவனை தின்னும். அவன் அப்புறம் நினைக்கப்படுவதில்லை. அக்கிரமானது பட்ட மரத்தை போல முறிந்து விழும். பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை பட்சித்து விட்டு விதவைக்கு நன்மை செய்யாதே போகிறான். தன் பலத்தினாலே வல்லவர்களை தன் பாரிசமாக்குகிறான். அவன் எழும்புகிற போது ஒருவனுக்கும் பிராணனை பற்றி நிச்சயமில்லை. தேவன் அவனுக்கு சுகவாழ்வை கட்டளையிட்டால் அதன் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாய் இருக்கிறது. அவர்கள் கொஞ்ச காலம் உயர்ந்திருந்து காணாமற் போய் தாழ்த்தப்பட்டு மற்ற எல்லாரை போலும் அடக்கப்படுகிறார்கள். கதிர்களின் நுனியைப் போல அறுக்கப்படுகிறார்கள். அப்படி இல்லை என்று என்னை பொய்யனாக்கி என் வார்த்தைகளை வியர்த்தமாக்கத்தக்கவன் யார் என்றான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா குரான்ல கூட என்ன இருக்கணும், கடவுளுடைய வார்த்தையா மனித வார்த்தையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, முரண்பாடு இருக்கும் மனிதனுடைய வார்த்தையில. ஸோ பைபிள்ல நிறைய கதைகள், நேத்து கூட அதை பார்த்தோம். இது வரைக்கும் உள்ள பைபிள்ல ஒன்று
சொன்ன அத்தனையும் பொய்க்கிற மாதிரி இந்த வசனம் வருது அப்படிங்கிறது. ஸோ இது இப்ப இந்த யோபுடைய கதையிலே பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாள் கடவுளை திட்டிக்கிட்டு இருந்தவன் அநியாயத்துக்கும் தண்டனை கிடைக்குதுன்ற மாதிரி வருது. இதுல இன்னொரு காரணமும் இருக்கும். டிரான்ஸ்லேஷன் அப்படி மாத்தியும் பண்ணியிருப்பாங்க. இது என்ன கடவுளை சபிக்கிற மாதிரி, ஏன்னா கடைசியில யோபு சப்போர்ட் பண்றாரு கடவுள். அப்ப யோபு திட்டிக்கிட்டே இருந்து சப்போர்ட் பண்றாருன்னா இவங்களுக்கு புரியாது இல்லையா? ஒரிஜினல் விஷயம் இருந்தா நம்ம அது கணிச்சு அது என்னன்னு சொல்ல முடியும். பட் இவங்க திடீர்னு இப்ப மாத்தி பேசுறாங்க டிரான்ஸ்லேஷன்ல. வேற டிரான்ஸ்லேஷன்ல அது வேற மாதிரி இருந்தது இதுக்கு முன்னாடி இது வரைக்கும். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இது வேற மாதிரி இருக்குது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு முக்காலமும் தெரியும், முக்காலம் உணர்ந்தவர். ஆனா கடவுளை தெரிஞ்சவங்களுக்கு ஏன் தன்னுடைய நாட்களை பற்றி தெரியவில்லைன்னு கேட்கிறேன். சூப்பர்ல. அவரை பற்றி தெரிந்திருந்தால் தன்னை பற்றி தெரிஞ்சிருக்கணுமே. அப்ப தன்னை பற்றி தெரியாதவனுக்கு கடவுளை பற்றியும் தெரியாதுன்னு தான் அர்த்தம். இதுதான் அங்க ரகசியமே. இவங்க நினைச்சுக்கிறாங்க கடவுளை பற்றி தெரியும்ட்டு, ஆனா தெரியாது. இப்ப நமக்கு கடவுள் சொல்றாரு இல்லையா, இது 5000 வருட காலச்சக்கரம் சொர்க்கமாக இருந்தது, இப்ப நரகம் ஆயிடுச்சு, கலியுகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு வரும், மரணம் உங்க எதிரில இருக்குதுன்ற. இப்ப நமக்கு தெரியும் உலக அழிவு நடக்கும். அதுக்கு முன்னாடியே நீங்க இறந்துட்டாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் உலகம் அழிஞ்சிட்டா மாதிரிதான். அதுக்கு முன்னாடி நீங்க இறைவனை நினைத்து ஆத்மாவை தூய்மையாக்கிக்கோங்கன்ற. அப்ப இறைவன் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாருன்னு எந்த மதத்திலும் சொல்லப்பட்டது கிடையாது. ஏன்னா எழுதுனது கடவுள் கிடையாது, மனிதர்கள் தான் எழுதிருக்காங்க. அதனால கடவுளை தெரிந்தவனுக்கு தன்னை பற்றியே ஏன் தெரியலன்னு கேட்கிறார். சூப்பரான கேள்வி இல்ல? இதையே கடவுள் எப்படி கேட்பாருன்னா, தன்னை பற்றியே தெரியாதவனுக்கு கடவுளை பத்தி எப்படி தெரியும்னு கேட்கிறார். சூப்பர் பாயிண்ட் இல்ல? அப்ப தன்னுடைய இவரு நினைச்சுக்கிறார் கடவுளை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும்ட்டு. ஆனா என்னுடைய ஆயுள் எவ்வளவு நாளுன்னு எனக்கு தெரியலையே. அப்ப அங்க பெரிய ரகசியம் என்ன, உனக்கு கடவுளை பற்றியும் தெரியலன்றதுதான் அர்த்தம். தெரியும், நீ ஏன் புரிஞ்சுக்கிற அப்படி இருந்தா உன்னுடைய ஆயுள் நாள சொல்லு. கடவுளை பற்றி தெரிஞ்சதுன்னா கடவுளை பற்றியே தெரியுமா, அப்ப உன்னை பற்றி தெரியணும் தானே. அதுதான் அங்க கேக்குறாங்க. இப்ப இவரு சொல்றாரு, மோசமான மனிதர்கள் அந்த நில பிரச்சனைக்காக என்ன பண்ணுவாங்க, கல்லை மாத்தி நடுவாங்க அவனுடைய இடத்தையும் அபகரிக்கிறதுக்காக. அந்த அது என்னமோ ஒரு கல்லு சொல்லுவாங்களே, காணிக்கல்லோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்படி பண்றாங்க வலுக்கட்டாயமாக. அது ரெண்டாவது என்ன போட்டிருக்கு சிஸ்டர்? சிலர் எல்லை குறிப்புகளை ஒற்றி மந்தைகளை பலாத்காரமாய் சாய்த்து கொண்டு போய் பட்சிக்கிறார்கள். ஸோ அது ஆட்டு மந்தையா இருக்கலாம், எதா இருக்கட்டும், மொத்தமா எடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா, கடவுளை பற்றி இவருக்கு தெரியுதுன்றாரு, ஆனா இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னே தெரியல. அப்புறம் எப்படி இவருக்கு கடவுளை பற்றி தெரியும்? கடவுளை இப்ப சொல்றாரு, நீ சொர்க்கத்துல தூய்மையா இருந்தா எந்த பாவமும் பண்ணல, நரகத்தில் பாவம் பண்ற. காரணம், சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுல இருந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பாத்தீங்க. ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கினால்தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. சோ ஆத்மான்ற எண்ணம் இருக்கும்போதே ஆனந்தம் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம், அமைதி. சோ ஒருவரை ஒருவர் பூர்வ மத்தியில தான் பார்ப்பாங்க. அதனால எவ்வளவு அழகாக இருந்தாலும் அங்க காமம் இருக்காது. அப்படி இருந்ததுனாலதான் சொர்க்கத்துல காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரமே இருக்காது. இதன் மூலமா தானே பிரச்சனையா வருது. அபகரிக்குது, சுயநலம் எதுவுமே இருக்காது. சதா ஆனந்தமா இருப்பாங்க. சிங்கமும் பசும் ஒன்னா தண்ணி குடிக்கும். சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்கு சாப்பிடணும்னு தோணாது. அப்ப மனிதர்கள் எப்படி சாப்பிட்டுருப்பாங்க? அப்படி கடவுளுக்கு ஈக்குவலா தெய்வீக குணம் நிரம்பிய மனிதர்களைத்தான் தெய்வம் இந்துக்கள் இன்னைக்கு வழிபட்டுட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு கீழான நிலையை அடைஞ்சிட்டாங்க. அவங்களே மறுஜன்மம் எடுத்து வேற யாரும் இல்லை, நாம தான். இப்ப நம்மை மீண்டும் எழுப்புறார், தேவதை ஆகிறது. அதான் இறுதியில் கல்லறையில் எழுப்புவேன்னு சொன்னது. ஏன்னா செத்து போன நிலைமையில இருக்கிறோம், தேவதை குணமே போயிடுச்சு ஃபுல்லா. அது காரணம் சொல்றாரு, சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுல இருந்தீங்க இல்லையா, 2500 வருஷம் கழிச்சு என்ன ஆயிடுது, ஆத்மான்றதை மறந்துட்டீங்க, ஆத்மால இருந்து வந்த ஆனந்தம் கட்டாயிடுச்சு. அப்ப ஆனந்தத்தை வெளியில தேடுறீங்க. இப்ப வெளியில தேடுறது எல்லாமே சிற்றின்பமாகத்தான் இருக்கும். உங்க புத்தியை பயங்கரமா மயக்கும். ஏன்னா தன்கிட்டயே இருக்கும்போது பிரச்சனை இல்லை இல்லையா. இப்ப ஒருவனுக்கு ஒருத்தியா இருக்கும் பொழுது அவன் நிம்மதியா இருந்தான், மனைவி வீட்டுலதான் இருக்கிற, பிரச்சனை கிடையாது. ஆனா எப்ப இன்னொருத்தருடைய மனைவி அல்லது வேற ஏதோ ஒரு கள்ள தொடர்புன்னு போறான்னு வச்சுக்கலாம், கடைசி வரைக்கும் அவனுக்கு அது கிடைக்காது. அப்ப 24 மணி நேரமும் அந்த போதையிலே இருக்கிறான்னா
அவனுடைய புத்தி எப்படி வேலை செய்யும்? மற்ற விஷயத்துக்கு வேலை செய்யாது. சோ அப்படி புத்தி சக்தியை இழக்கும் போதுதான் சரி எது தவறு எதுன்ற யோசிக்க முடியல அவனால. நம்மள நம்பி மனைவி இருக்கிறா, குழந்தை இருக்கிறா. சோ இப்ப பெண்களும் அந்த மாதிரி தொடர்புல இருக்கும்போது கணவன் இருக்கிறான். நம்ம அப்பா அம்மாவுடைய கௌரவம் என்ன ஆகும்? எதை பற்றியுமே சிந்திக்கக்கூடிய சக்தி இழந்துடுறாங்க. அப்ப கொலை பண்றதுக்கும் தயங்குறது கிடையாது. அந்த அளவுக்கு போயிடுச்சு. அந்த நேரத்துல அதனாலதான் நமக்கு ஏழ்மை, உடல் ஊனமா பிறக்கிறது, நோய்கள், இயற்கை சீற்றம் எல்லாம் வந்து துக்கம் மேல துக்கம் கொடுக்கும்போது இதுல இருந்து காப்பாத்துறதுக்கு கடவுள் வராரு. நீ செஞ்ச பாவத்தினால்தான் இதெல்லாம் நடக்குது. பல ஜென்மமா செஞ்சிருக்கிற. இந்த ஜென்மத்தை பற்றிய விஷயம் வந்து பைபிள்லயோ குரான்ல நேரடியா சொல்லப்படல. இருக்குது. ஆனா நேரடியா இல்லாதனால அவங்களுக்கு புரியல. சோ இப்ப கடைசியில வந்து கடவுள் சொல்றாரு, நீ செய்த பாவத்துக்கான தண்டனை தான் அனுபவிக்கிற. இவர் புலம்புறாரு இல்லையா? ஏன் நடக்குது? ஏன் ஏன் ஏன்? காரணம் நீன்றாரு கடவுள். இல்லையா? குரான்லயும் அதை சொல்லியிருக்கிறாரு. தம்பி என்ன எல்லாத்துக்கும் என் மேலே பழி போட்டுட்டு இருக்கிற? நீ பண்ணதுக்கு தான் உனக்கு நீ அனுபவிக்கிற சந்தோஷத்துக்கு மட்டும்தான் நான் காரணம். துக்கத்துக்கு நீ தான் காரணம். டக்குன்னு புரியாது. அது என்ன நல்லதெல்லாம் நாங்களாம், அவராம் கெட்டதெல்லாம் நீங்களான்னு. ஏன்னா இப்ப கடவுள் கொடுக்கிறார் சொர்க்கத்தை, குணத்தை மாத்தி கொடுக்கிறார். காம கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாம மாத்துறாரு. எப்படி மாத்துறாரு? மறுபடியும் ஆத்மான்னு ஒண்ணு வந்து என்னை நினைவு செய். பரமபிதா செம்பன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. அவரையே நினைக்கணும். நான் தன்னையும் உடல்ன்றத மறந்து ஆத்மான்னு உணர்ந்து அவரை நினைக்கணும். அவர் மட்டுமே எனக்கு, வேற யாருமே கிடையாது. யாரையாவது பார்த்தா ஆத்மான்னு பார்க்கணும், அல்லது யாரை பார்த்தாலும் இறைவன் தான் உங்க மனக்கண்ணுல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்தை விட்டு நான் போய்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா இந்த கலியுகத்துல இருந்து தப்பிக்கணும். முதல்ல துக்கத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி, அடுத்து சொர்க்கத்துக்கு வரணும். இப்ப இந்த ஞானம் தெரிந்து இந்த பயிற்சியை பண்ணா யோபு புலம்ப மாட்டார். நமக்கு நேரம் கிடைச்சிருக்குதுன்ட்டு இறைவனை நினைப்பார். இல்லாட்டினா ஏதாவது வயல்வெளி வேலை, இந்த வேலை அந்த வேலைன்ட்டு மைண்ட் பிஸியாவே இருக்கும்ல. இப்ப வேலையே கிடையாது. இறைவன் என்ன அதுக்குதான் படுக்க வைக்கிறது. ஆனா அதுக்கு முன்னாடி இறைவனை நினைச்சிருந்தா தானே நினைக்கிறதுக்கு, இல்லையா? ஆனா அந்த மாதிரி நேரத்துல வந்து ஞானத்தை கொடுத்தா ஏத்துக்குவாங்க. அந்த அகங்காரம்லாம் ஒட்டஞ்சி படுப்பாங்க, இல்லையா? நான் பெரிய புத்திசாலி, அது இது. உன்னால ஏந்திரிச்சு நீயே டாய்லெட் கூட போக முடியாத நிலையில இருக்கிறிய. எதுக்கு அகங்காரம்? நீ இறைவனை நினை. அடுத்த ஜென்மத்திலேயாவது நல்ல குடும்பத்துல பெற, இந்த அகங்காரம் இல்லாத ஒரு குடும்பத்துல பெற, கடவுள் நம்பிக்கை உள்ள குடும்பத்துல பெற அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்பான். அதையும் மீறி அவனுடைய அகங்காரம் போகலன்றது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, சோ இப்ப இறைவன் சொல்றது என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்றேன். துக்கம் வரும் தான், ஆனா என் நினைவுல இருந்தா அது உங்களுக்கு தெரியாது. உங்க உடல்ல ஒரு நோய் வந்தா கூட அது உங்களுக்கு அனுபவம் ஆகாதுன்றார். உடல் உணர்வுல இருந்து விடுபட்டு இருப்பீங்க. அதுக்குதான் ஆத்மான்னு உணர்வு, உடல்னு ஒண்ணு இருக்கிறதே நினைக்காதுன்றார். உங்களுடைய கவனம் எங்க போகுதோ அங்கதான், இல்லையா? வலினா இப்ப கையில இந்த இடத்துல இல்ல கால்ல முள்ளு குத்துதுன்னா உங்க கவனம் அங்க போகும்போதுதான் வலிக்குது, இல்லையா? கவனம் இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது. முள்ளு குத்திக்கிட்டு இருக்கும்போது கூட வேற ஏதோ ஒரு சந்தோஷமா ஜோக் அடிக்கிறீங்க, அந்த நேரம் அந்த வலி தெரியாது. சோ அப்படி நீங்க இறைவன்கிட்டயே புத்தியை செலுத்த செலுத்த அவர் சுகத்தின் வள்ளல், அந்த சுக கடலை நினைக்க நினைக்க நீங்களும் அந்த சுகத்தில் மிதப்பீங்க. இப்ப யார் வந்தாலும் போனாலும் உங்களுக்கு கவலை இருக்காது. ஏன்னா இப்ப கடவுள் கொடுத்ததே தான் 5000 வருடமா நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். சோ அவர் இருக்கிறார், கொடுக்கிறவரே இப்ப கிடைச்சிட்டார். நாம எதுக்கு கவலைப்படணும்? 5000 வருஷத்துக்கு கொடுக்க தெரிஞ்சவருக்கு இந்த ஒரு பிறவி நமக்கு தேவையான அளவு கொடுக்க மாட்டாரு. அதான் ஏன் சொல்லுவாரு, என்ன உடுத்துவோம், என்ன சாப்பிடுவோம், ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கிற? காக்கைக்கும் குருவிக்கும் கொடுக்க தெரிஞ்சவருக்கு உனக்கு கொடுக்க தெரியாதா? ஆனா அவர் நினைவுல இருந்தார். எல்லாருக்கும் கிடையாது. இதுதான் ரகசியம். அதை இயேசு சொல்லல. அப்படி இருந்தா சோமாலியால ஏன் பட்னி கடந்து சாவுறாங்க? இப்ப ஆப்பிரிக்கால நிறைய நாட்டுல பட்னி கடந்து சாவுறாங்கல்ல. அதை புரிஞ்சுங்க. என் நினைவுல இருந்து காமம், கரிமீன் இதெல்லாம் விட்டுட்டா நான் உனக்கு கேரண்டின்றார். நீ கண்டதை சாப்பிடறனா கடைசியிலும் கண்டதை பொறுக்கி தின்னுக்கோன்ற. பொறுக்கிறது கூட எதுவும் இருக்காது. புல்லதான் சாப்பிடுவான் மனுஷன்றாரு கடைசியில. அப்படிதான் நான்வெஜ்ஜை விடுவோம். இன்னைக்கே விலங்குகள் எல்லாம் புல்லு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. நாய், பூனை எல்லாமே. யாரும் இப்ப சாப்பாடு போடுறது கிடையாது, அது போய் சாப்பிடுது. சோ அப்ப இங்க கேக்குறாங்க, இந்த மாதிரி மந்தையா திருடிட்டு போறாங்களே, இதெல்லாம் பண்றாங்களே. ஏன்னா நீ ராஜாவா இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்ப, துரத்தி இருப்பல்ல, அவனுடைய இது திருடிட்டு வந்திருப்பல்ல. இத கடவுள் தானே சொன்னாரு. அப்பயே நீ புரிஞ்சுக்கணும், சொன்னது கடவுள் கிடையாது, சாத்தான்ட்டு. கடவுளே கொள்ளையடிக்க சொன்னதாக பைபிள்ல போட்டிருக்கும். கடவுள் அப்படி சொல்லுவாரா? இல்லையா? சோ அப்ப நீ பண்ண, இப்ப நீ அனுபவிக்கிற. ரெண்டுத்தையுமே சொல்லிட்டாங்க. ஆனா ரெண்டுமே கடவுள் சொல்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதான் பிரச்சனை. அதனால உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நாடா நீ சொன்னதானே நான் ஃபாலோ பண்ண, இருந்தாலும் அது தப்பு தானே. ஒரு நாட்டை நீ புடிக்கிறன்னா
அங்க இருக்கிற ஆண்கள் எல்லாரையும் கொலை பண்ணுமா, குழந்தை உட்பட. இதுக்கு முன்னாடி எல்லாம் வரும். பெண்களையும் கொலை பண்றங்க. சின்ன பொண்ணா இருக்குது, கல்யாணம் ஆகலைன்னா உங்களுக்கு வச்சுக்கோங்களாம். இது என்ன கடவுள் சொல்ற வேலையா இது? எவ்வளவு கேவலமான வழி. இதை கடவுள் கொடுப்பாரான்னு நீங்க யோசிக்கணும் முதல்ல, இல்லையா? அதே கடவுள் இன்னொரு மதத்தை சார்ந்தவளை நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்ற. இப்ப நீ அவளை எடுத்துட்டு வா, உன்னோட வச்சுக்கோன்ற, அப்புறம் இன்னொருத்தல கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னா அப்ப என்ன, எடுத்துட்டு வந்து விபச்சாரம் பண்றதா? அப்ப இத கடவுள் சொல்லி கொடுப்பாரா? அப்ப முரண்படுது பாருங்க. இதுதான் அங்க விஷயமே. சரி. ஆட்டு மந்தையும் எடுத்துக்கிறாங்க, அந்த ஆட்டு மந்தையுடைய ஓனரையும் எடுத்துக்கிறானுங்க. கடன் வாங்கி கொடுக்கலன்னா எடுப்பாங்க, அல்லது நாட்டை பிடிச்சாலும் எடுப்பாங்க. அடுத்தது தாய் தகப்பன் இல்லாத அனாதை குழந்தைங்களுடைய சொத்தையெல்லாம் அபகரிக்கிறானுங்க. விதவைகளுடைய கன்றுகளை எல்லாம் கடனுக்காக எடுத்துட்டு போயிடுறாங்க, அவங்களை பற்றி நினைக்காம. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஏழைகள் படுற அவஸ்தை. ஆனா இதுவே தெரியாம அவங்க ஒரு போதையில இருப்பாங்க, டிவி சினிமா இதுன்ட்டு. அதுதான் கொடுமை. இதை அவங்க உணரல பாருங்க. அவங்க ஒரு மயக்கத்துல, ஏதோ ஒண்ணு தண்ணி அடிச்சுட்டு மயக்கத்துல இருப்பாங்க ஆண்கள். பெண்கள் ரேடியோ டிவி இப்படி இருப்பாங்க. சோ அந்த மாதிரி நசுக்கப்பட்டவர்கள். அந்த 4வது இது படிங்க சிஸ்டர். தேசத்தில் சிறுமைப்பட்டவர்கள் சுகமாய் ஒழித்துக் கொள்ளத்தக்கதாக எளிமையானவர்களை வழியை விட்டு விலக்குகிறார்கள். சரி, ஓகே. சோ ஏழையா இருக்கிறவங்க எல்லாம் கும்பலா ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க, அந்த ஊரை விட்டு துரத்தப்படுறாங்க. சோ அந்த மாதிரி சில கிராமங்கள்லாம் போய் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏழையா ஒரே ஜாதியா இருப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பத்தோட அவங்க துரத்தப்பட்டு வந்து இடத்த பிடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குன்னு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. எப்படி வந்து மாடு வீண் இறை தேடுறதுக்கு புல் தரைக்கு போகுதோ, அந்த மாதிரி மனிதர்களுடைய நிலையும் தன்னுடைய குழந்தைக்காக ஏதாவது கிடைக்குமான்னு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய கூட. இதெல்லாம் கடைசியில நடக்கும். இந்த கடைசி நேரத்து விஷயம் தான் இங்க சொல்லப்படுறது. சோ நான் யோசிச்சு பாக்குறேன், நான் சின்ன வயசுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கொடுக்கலிக்காய் மரம் இருக்கும். அந்த கொடுக்கலிக்காய் காலைல ஏஞ்ச உடனே அங்க போய் நின்னுக்குவோம் எல்லா பசங்களும். அப்படியே கீழே உழுந்து கிடக்கிறதுலும் பொறுக்கும். கடைசியில அந்த நிலைமை தான் வரும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. எதுவுமே கிடைக்கலன்னும் பொழுது பெரியவங்கல இருந்து எல்லாமே அதை சாப்பிட்டு கடைசியில புல்லு எதா இருந்தாலும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. நாங்கெல்லாம் நான்வெஜ் இல்லாம சாப்பிட மாட்டோம்லாம் கேட்க முடியாதுன்றாரு கடைசியில. சோ இப்ப கூட இந்த வெள்ளத்துல கிராமமே அடிச்சிட்டு போச்சு. அவங்களாம் என்ன பண்றாங்கன்னே தெரியலையே. இல்ல, ஆடு மாடு எல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு, என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. அந்த நேரம் நியூஸ்ல காட்டினாங்க, அவ்வளவுதான் தெரியும். அதுக்கப்புறம் அவங்க நிலைமெல்லாம் பரிதாபமா இப்பயே பாக்குறோம், அந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. சோ இப்ப அவங்களே வாலண்டரியாவே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறோம், உங்க வீட்டுல வேலை செய்யறேன், எங்களுக்கு சாப்பாடு மட்டும் போடுங்க. அந்த நிலைக்கு தள்ளப்படும் போது என்ன பண்ண முடியும்? சாப்பாடே இல்லைன்னும் போது என்ன பண்ண முடியும், இல்லையா? அப்ப நிலத்துல இருந்து தானியத்தை பொறுக்குறாங்க. அந்த திராட்சையெல்லாம் அழுகி போய் விழுந்து கிடக்கும் இல்லையா, அதை பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நைட்டு குளிர்ல வந்து போட்டுக்க ட்ரெஸ் இல்லாம படுத்து தூங்குறாங்க. மலை இடுக்குல வந்து அந்த மழை அவங்க மேல நனைஞ்சுக்கிட்டே தூங்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்குதுல்ல கேட்கவே. கடைசியில இதெல்லாம் நடக்கும். இதுதான் கொடுமை. இப்பவே அந்த இதுல எல்லாம் அமெரிக்கா தீப்பிடிச்சு இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா கார் இருந்துச்சு, அதனால கார்ல இருந்தாங்க. கார் இல்லாதவங்க இல்லையா, அது பணக்கார ஏரியா, சோ கார் இருந்துச்சு. மற்றவர்களுடைய நிலைமை எல்லாம் எப்படி இருக்கும், இல்லையா? எங்க டாய்லெட் போவாங்க, என்ன சாப்பிடுவாங்க, கொடுமை. சோ அந்த மலையே ஒரு போர்வையாக நினைச்சுக்கிட்டு போய் படுத்துக்குவாங்கன்ற. ஆக்சுவலா இதை கடவுள் பிரம்மகுமாரிகளுக்குமே சொல்லுவார். கடைசி நேரத்துல ஞானத்தை கேட்க வருவாங்க, கடவுள் வந்துட்டாருன்னு தெரிஞ்சிடும் பிரம்மகுமாரிகள் மூலமாக. அப்ப அந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்போமா, நைட்டெல்லாம் வருவாங்களாம், கொடுத்துட்டு பகல்ல அந்த பாறையிலே தூங்குவோமா. ராஜஸ்தான்ல ஃபுல்லா பாறை மலை தானே அது.
அப்படியே பகல்ல தூங்குற மாதிரி இருக்கும். ஸோ கடைசி நேரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது யோசிக்கிறோம். ஆஹ் அதே மாதிரி தந்தை இல்லை அப்படின்னா அந்த பால்குடி மாறாத குழந்தையை கூட எடுத்துட்டு போயிடுறாங்க அடிமையாக அப்படின்றாங்க. ஸோ அப்பா கடன்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அடிமையாக்குறது. அதே மாதிரி ஏழைகள் கடன் வாங்கியிருந்தா அதுக்கு தன்னுடைய குழந்தைய அடிமை. ஸோ அடிமை வந்து இப்படிதான் எடுத்துட்டு வராங்க. சரி, வேற வழி இல்லை. அந்த காலத்துல சொல்லுங்க இல்லையா, காசு கொடுக்காம சாப்பிட்டியா, போய் மாவாட்டிட்டு வான்ட்டு, அந்த மாதிரி. ஸோ 10 படிங்க சிஸ்டர். அவனை வஸ்திரம் இல்லாமல் நடக்கவும், பட்டினியாய் அரிக்கட்டுகளை சுமக்கவும், தங்கள் மதில்களுக்குள்ளே செக்காட்டவும், தாகத்தவனமாய் ஆளையாட்டவும் பண்ணுகிறார்கள். சோ இப்படி எல்லாம் பணக்காரங்க பண்றாங்களே அப்படிங்கிறார். ஆனா இவரும் பணக்காரனாதான் இருந்தார். இப்ப அடிபடும் போது பண்றாரு. சோ இது வந்து ஒரு ஜென்மத்துல நடக்கிறது கிடையாது. இதுதான் முக்கியமான விஷயம். எப்படி இருந்தா என்ன இருக்கும், நான் அப்படி பண்ணா அதனாலதான் இது வந்துச்சுன்னு சொல்லி இருப்பாருல்ல. அப்ப ஒரு ஜென்மத்துல நடக்கல. அப்படி இருந்தவங்க அடுத்தடுத்த ஜென்மத்துல வரும்போது இதெல்லாம் அநியாயமா இல்லையா, அநியாயமா இல்லையான்னு கடவுள் போட்டு காட்டுவார். இந்த அநியாயம், இது அநியாயம் தானே, ஒத்துக்கிறல்ல, பாரு நீ என்ன பண்ணன்னு போட்டு காட்டுவார். இன்னைக்கு வந்து பணக்காரர்கள் சுரண்டுகிறார்கள் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, இது சொல்றவனுங்க எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு தான் வந்திருப்பானுங்க. கடைசியில போட்டு காட்டுவார். உன் வாய் தானே சொல்லிச்சு, என்ன பண்ணலாம் நீ சொல்லு. அவனே சொல்லுவான், அவனுங்களெல்லாம் கொலை பண்ணணும்னுவாங்க. அப்படியா ராஜா, வா பாரு, போடுப்பா அந்த படத்தை. பிக் பாஸ்ல கமல் போட்டு காட்டுவாரு, அந்த மாதிரி ஏவி போட்டு காட்டுவாங்க. சோ அப்ப பசி தாகத்தோட அவங்க வந்து செக்கி இழுக்க வைக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அவனுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. இது நம்ம நிறைய பாட்டெல்லாம் வரும். நமக்கு சாப்பாடு போடுற விவசாயிக்கு சாப்பாடு இல்லை, நமக்கு வீடு கட்டுற அவங்களுக்கு வீடு இல்லைன்ட்டு. ஆனா இன்னைக்கு அவங்களாம் நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க இல்லையா. மினிமம் சம்பளமே 1000 ரூபாய் ஆயிடுச்சு அவங்களுக்கு. மத்தவன் நிலைமை தான் இப்போ மோசமா இருக்குது. சரி, அடுத்தது நகரத்துல இருந்து வழியில துடிக்கிறாங்க, மரண படுக்கையில துடிக்கிறாங்க உதவிக்கு. ஆனா அவங்களுடைய பிரார்த்தனைகளை கடவுள் கேட்பது இல்லை. இது கடவுளுக்கு நிந்தனையா இல்லையா? இததான் அவர் சொல்லிட்டு இருக்காரு ஆரம்பத்துல இருந்து. கடவுளை நிந்தனை பண்ணிட்டு இருக்கிறார். அவர் காதிலே விழலையே அப்படின்னா அது உண்மையிலே விழலதான். ஏன்னா கடவுள் அதுதான் சொல்றாரு. ஏன்னா எனக்கு என்ன மேல காதா இருக்குது, பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவேன்றாங்க இல்லையா, அங்க உடம்பே கிடையாது, ஆத்மா தான் இருக்கும். அங்க என்ன காதா இருக்குது. இப்ப கடவுள் எப்போ வர்றாரோ அப்பதான் இந்த ஞானத்தை கொடுப்பாரு. சோ அந்த மாதிரி நம்ம அழுவுறது கடவுளுக்கு கேட்காதான்னா கடவுள் சொல்றாரு கேட்காதுதான். இப்ப ஞானத்தை கொடுத்து சொர்க்கத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு. நரகத்துல நம்ம இழக்கிறோம் பாவம் செய்யறதுனால, காமம் கோபம் பற்று பேராசைங்கிறதுனால. இப்ப கடைசி 100 வருடம் அவர் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து பிறகுதான் நீங்க பேசுறது அவரு கேட்கும். ஏன்னா அந்த காது வழியாதான் அவரால் கேட்கும். அதனாலதான் இந்து கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த நந்தி காதுல பேசுவாங்க. நந்தி காதுல பேசினா சிவனுக்கு போயிடும்ட்டு. உண்மையிலே அவர் எந்த வயோதிகர் உடம்புல வர்றாரோ அது அவருடைய நினைவாக அங்க நந்தி அப்படின்னு காட்டிட்டாங்க. மற்றபடி அவர் மிருகத்தின் உடம்புலாம் வர்றது கிடையாது. மனிதர்கள் கிட்ட தானே பேசணும், மனிதர்கள் தானே புரிஞ்சுக்க முடியும். சோ மனித உடம்புலதான் வர்றாரு. அது வரைக்கும் நீங்க கத்துனது எனக்கு கேட்காதுன்னு தான் கடவுளுமே சொல்றாரு. சோ அப்ப அழுவுறது எல்லாமே வேஸ்ட் தான். நீங்க செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிப்பீங்க. இது வரைக்கும் அனாதையா இருந்தோம், எது உண்மைனே தெரியல. பணக்காரனா இருக்கும்போது நம்ம புத்தி ஒரு மாதிரி வேலை செய்யுது, ஏழையா இருக்கும்போது அதெல்லாம் நமக்கே அநியாயமா தெரியுது. ஒண்ணும் இல்லை, ட்ரெயின்ல நீங்க சூப்பரா பார்க்கலாம். ட்ரெயின்ல எப்படி தெரியுமா இருக்கும், இடம் கிடைக்காம அன்ரிசர்வ்ல எல்லாம் போனீங்கன்னா அப்படியே கட்டுப்பா இருக்கும். நின்றுட்டு இருக்கிறோமே, கொஞ்சம் வழி விடலாம்ல, உட்காரலாம் இல்லன்னு. அப்படி மிஞ்சி மிஞ்சி யாரோ ஒருத்தவங்க போயிட்டு கொஞ்சோண்டு கேப்ல உட்கார்ந்து வச்சுக்கலாம், கொஞ்சம் தள்ளி உட்காரலாம், அப்படியே காலை நல்லா நீட்டிக்கலாம்னு தோணும். அப்ப நீட்டுனா மத்தவனுக்கு வந்து நிக்க கூட முடியாது. அப்ப தோணும், பாரு லூஸ் ஆட்டம் வந்து காலிலே விழுறானுங்க பாரு. அந்த செகண்டே நம்ம மனம் மாறும் பாருங்க. சோ அதுதான் இங்க யோபுக்கு நடக்குது. அப்ப இவ்வளவு அழுதாலும் கடவுள் அதுக்கு பதில் கொடுப்பது இல்லை. அப்ப கோயில்ல, சர்ச்சில், மசூதியில ப்ரே பண்றதெல்லாம் வேஸ்டா அப்படின்னா கண்டிப்பா வேஸ்ட் தான். ஆனா இப்ப கடவுளே வந்திருக்கிறாரு, இப்ப நீங்க கேட்கலன்னா உங்க வாழ்க்கையை நீங்களே வீணாக்கிக்கிறீங்க இல்லையா.
அதே மாதிரி சிலருக்கு வெளிச்சமே பிடிக்காது. வெளிச்சம்ன்றது ரெண்டு அர்த்தம். ஒண்ணு ஞான ஒளி. இந்த ஞானம் அவர்களுக்கு கிடையாது. ஞானமே அவங்களுக்கு ஞானத்தின் பக்கமே போக மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? விடியறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு போய் இந்த கொலை பண்றது, ஏழைகளை கொலை பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம், திருடுறதுக்காக கொலை பண்றது, இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொருத்தருடைய மனைவியை இச்சிக்கிறவன் எப்படா இருட்டோன்னு பார்த்து அந்த நேரத்தில் யாரும் பார்க்க மாட்டாங்கன்ட்டு முகத்துல ஏதோ ஒரு துணி கிணியை போட்டுட்டு திருடன் மாதிரி போவோம். ஸோ திருடனுமே நைட்டு போவோம் அப்படின்றாங்க. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா, கடைசி நேரத்துல கரண்ட் இருக்காது, இன்டர்நெட் எதுவுமே இருக்காது. அப்ப விபச்சாரம் எவ்வளவு ஜோரா நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வெளிச்சத்துக்கு பயந்துட்டு தான் கொஞ்சமாவது ஒழுங்கா இருக்கிறானுங்க. இப்பவே சொல்றாங்க, கணவன் இருக்கும்போதே ஒரு பிரதர் சொல்றாரு, நான் இருக்கும்போதே பார்த்தா கிச்சன்ல என்னமோ சவுண்டு கேக்குதுன்னு போய் பார்த்தா இன்னொருத்தர் இருக்கிறான் பிரதர் அப்படின்றாரு. கேட்டா நான் அப்படித்தான்டா பண்ணுவேன்ட்டு அந்த பொண்ணு சொல்றா, என்ன பண்றது நானு அப்படிங்கிறாரு. கரண்டே இல்லைன்னா, வீடே இல்லைன்னா என்ன 24 மணி நேரம் காவலா காத்துக்கிட்டு இருக்க முடியும் இல்லையா? அப்ப எப்படியெல்லாம் இருக்கும் உலகம்னு யோசிச்சு பாருங்க அந்த நேரம். அப்ப அதே மாதிரி இரவில் திருடன் வரான், வீட்டுல ஓட்ட போடுறான், பகல் நேரத்துல வீட்டுல போய் தூங்குறான். நைட்டெல்லாம் திருடிட்டு பகல்ல தூங்குறான். அவன் வெளிச்சம் எப்படி இருக்கும்ன்றதே அவனுக்கு தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் நள்ளிரவு தான் பகல். அந்த இரவின் இருள் அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துறது கிடையாது. சோ இதுவும் ரெண்டு அர்த்தம். இருளும் பயத்தை ஏற்படுத்துறது கிடையாது, தவறான காரியமும் அவங்களுக்கு அதுக்கு பயப்படுறது கிடையாது. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்ப இந்த பொண்ணு கூட கிரீஷ்மா காதலனை கொலை பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்றமனப்பான்மையே அவளுக்கு கிடையாது. நிறைய இடங்கள்ல இதே மாதிரி நடக்குது இல்லையா? இது நல்லவன் தான் அந்த மாதிரி பண்ணா பயந்துட்டு இருப்போம். கெட்டவனுக்கு அது சாதாரணமா ஆயிடும் அவனுக்கு. அதான் ஆச்சரியமா இருக்கும். அவங்களுக்கு நீங்க என்ன லை டிடெக்டர் டெஸ்ட் வச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது. பயப்படுறத வச்சுதான் லை டிடெக்டர் பயப்படும், ப்ரெஷர் ஏறும், அதுக்கேற்ற மாதிரி அது போகும். அவன் தான் ஃப்ரீயா இருக்கிறானே. இதுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் பில் கிளின்டனுடைய ஒய்ஃப் சொல்றாங்க, அவங்க அப்ப வக்கீலா இருந்திருக்கிறாங்க. அப்ப ஒரு குற்றம் செஞ்சவனுக்கு சாதகமா இவங்க வாதாடுறாங்க. லை டிடெக்டர் டெஸ்ட் வைக்கிறாங்க. அவன் அப்பட்டமா போய் சொல்றான். ஆனா அந்த லை டிடெக்டர் டெஸ்ட் அவன் உண்மைதான் சொல்றான்னு ரிசல்ட் கொடுத்துச்சு. அப்பதான் எனக்கு இது மேல நம்பிக்கையே போச்சுன்றாங்க. அப்ப பாருங்க, அதான் ஒரு சினிமா பாட்டு வருமே, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அது அவங்களுக்கு கஷ்டம் கடைசியில வரும், பயங்கரமா வரும், வராம போயிடாது. இப்ப இப்படி இருப்பாங்க. சோ அது ஏழையா பிறந்தும் அந்த மாதிரி வேலையே பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? நிறைய பேர் அப்படித்தானே பண்றாங்க. அவர்கள் இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவாரு பாதாளத்துல. அப்ப அவங்கள இவரு சபிக்கிறார். 18 அது படிங்க சிஸ்டர். நீரோட்டத்தை போல் தீவிரமாய் போவான், தேசத்தில் அவன் பங்கு சபிக்கப்பட்டு போகிறதினால் அவன் திராட்சை தோட்டங்களின் வழியே இனி காண்பதில்லை. சோ அந்த மாதிரி தப்பு பண்றவங்க இப்படி எல்லாம் நீரோட்டம் மாதிரி அவன் வாழ்க்கை காணாம போயிடும் இல்லையா? நல்ல நீர்வீழ்ச்சி வந்துட்டு இருக்குது, தண்ணி நின்னவனே முடிஞ்சு போச்சுல, அங்க தண்ணி வந்ததுக்கான அடையாளமே இருக்காது இல்லையா? சோ அந்த மாதிரி பூமியில சபிக்கப்பட்டவனாக இருக்கணும் அப்படின்ட்டு இவரு சபிக்கிறார். அவனுடைய அந்த திராட்சை தோட்டம் அந்த பீர் கம்பெனிக்கு போக கூடாது, போற வழியிலே அது இதாயிடணும் அப்படின்ட்டு சொல்றாரு. எப்படி பனி வெப்பத்தினால உருகி காணாம போயிடுதோ அந்த மாதிரி பாவிகள் திடீர்னு காணாம போயிடுறாங்க, பாதாளத்துக்கு போயிடுறாங்க. அப்படின்னா இறந்து போயிடுறாங்க. சோ இவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, இருக்கிற வரைக்கும் அவன் நல்லா தானே இருந்தான், அதான் இவருடைய கேள்வி. இறந்து போறதும் அதுக்குதான் பைபிள் பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் இல்ல, மரணத்துக்கு அப்புறம் கொடுக்கப்படும் அவனுக்கு இல்ல, அடுத்த ஜென்மத்துல அவனுக்கு கொடுக்கப்படும், அல்லது இப்பவே கூட கொடுக்கப்படும். சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா வழிக்கு எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி நபர்களை பார்த்து நானும் அந்த மாதிரி ஆகணும். ஒரு சகோதரி சொல்றாங்க, அவங்க ஒர்க் பண்ற ஆபீஸ்ல
ஒருத்தங்க வந்து தினம் தினம் ஒரு பாய் ஃப்ரெண்டோட சுத்துவாங்களாம். அந்த அக்காவை பார்த்து பார்த்து இவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகி இவங்களும் அதே மாதிரி ஆகிட்டாங்க. அப்புறம் பாபா குழந்தை ஆகியும் கூட, பிரம்மகுமாரி ஆகி கூட அவங்களால அதை விட முடியல. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அப்ப கெட்டது பிடிச்சி இழுக்கும். இப்ப இறைவனை கெட்டியமா பிடிச்சிக்கணும். அதுக்குதான் நல்லவர்களுடைய தொடர்புல மட்டும் இருங்க, கெட்டவர்கள் தொடர்பு உங்களை வீழ்த்திடும்ன்ற. ரொம்ப கவனமா இருக்கணும்ன்ற. ஏன்னா இன்னைக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் தப்பு பண்றதை நீங்க பாப்பீங்க, அப்பட்டமா பாப்பீங்க. அதை பார்த்து நீங்க வீணா போயிடுவீங்க. அவன் இப்பதான் வந்திருப்பான், பாவம் செய்ய ஆரம்பிச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கும் கொடுக்கப்படும் தண்டனை. ஆனா அந்த அந்த அது நமக்கு அடையாளம் தெரியாது. ஒரு குழந்தையா கற்பழிக்கப்படுவான், அப்ப உங்களுக்கு தெரியாது. பல பெண்களோட தொடர்புல இருந்திருப்பான். அடுத்த ஜென்மத்துல அவன் பொண்ணா பிறப்பான். பிறக்கும்போது குழந்தையா இருக்கும்போதே பாலியல் குற்றத்துல, அதாவது மற்றவர்கள் கற்பழிப்பாங்க. ஐயோ பாவம், அந்த குழந்தை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு. அவன் தான் அவன் மனைவியே தப்பு பண்ணியிருப்பான் முன் ஜென்மத்துல. நீங்களே இப்ப இப்படி சொல்ற மாதிரி ஒரு நிலை வரும். ஆனா அப்படி நீங்க சொல்றது அவனுக்கு அந்த தண்டனை குறைக்கப்படும். ஏன்னா குழந்தை வந்து இப்படிதான் பண்ணிச்சுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்களா? சொன்னா கூட யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. மனசாட்சி இருக்குடா, மனசாட்சியே இல்லையே உனக்குன்னும். மனசாட்சி இருக்குதா இல்லையான்ட்டு கடவுள் போட்டு காட்டுவார். ஐயோ இவனா அது அப்படின்னு நினைப்பாங்க. சரி, அவனுடைய நகரத்தில் அப்படி ஒருத்தன் இருந்ததே தெரியாம போயிடும். ஒரு இறந்து போன மரம் மாதிரி வேரோடு பிடுங்கி எறியப்படுவான். அவன் வந்து விதவைகளிடம் அன்பாக நடக்கல, அவனுடைய குழந்தை மேலும் கருணை காட்டல. ஆனால் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹரிச்சந்திரன் கதையில அப்படிதான் இருக்கும். ஹரிச்சந்திரன் வந்து ராஜ்யத்தை எல்லாம் ஒரு காரணத்தினால இழப்பாரு. இழந்த உடனே எதுவுமே இல்லைன்னும் போது மனைவியை வந்து நான் வேலைக்கு வச்சுக்கிறேன், நீ ராஜா, உன்னை வச்சு நான் வேலை வாங்க முடியாது, உன் மனைவியை வேணா நான் வேலைக்கு வச்சுக்கிறேன்ட்டு ஒருத்தன் கேட்பான். சரின்ட்டு கொடுப்பாரு. மகனை விட முடியாம தான் ராஜ்யத்தையே இழப்பாரு அவரு. கடைசியில மகன் என்ன பண்ணுவான், நான் அம்மா இல்லாம இருக்க மாட்டேன்ட்டு அம்மா கூட போயிடுவான். யாருக்காக எல்லாத்தையும் வந்தாரோ அவனே போயிட்டான். சோ இந்த பற்றுனாலதான் நம்ம நிறைய பாவம் பண்ணுவோம். சோ அப்ப அடிமையாக இருக்கும்போது பயங்கரமா வேலை வாங்குவாங்க. இது எல்லாமே ஒரே ஜென்மத்தில் நடக்கிறது கிடையாது. ராஜாவாக இருந்தவர்கள் தான் இன்னைக்கு உங்க வீட்டுல வேலைக்காரியா இருப்பாங்க. அது தெரிஞ்சுக்கணும். ஆத்மான்னு பார்க்கும்போது தெரியும், இந்த ஆத்மா என்ன பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கும். அது ராஜாவா இருந்திருக்கும், அதை புரிஞ்சுக்கணும். ராஜாவா இருக்கும்போது இன்னொரு நாட்டை கொள்ளையடிக்கிறாங்கன்னா வேலைக்காரியா இருக்கும்போது பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு பாக்குறோம்ல வேலைக்காரர்கள் பண்றதெல்லாம். அங்க அந்த குணம் இங்க வெளிப்படுது இல்ல. எல்லாம் இருக்கும்போதே அவனுக்கு பேராசை இருந்ததுன்னா எதுவும் இல்லாதப்ப கம்முன்னு இருப்பான் அவன். சோ ஆத்மா அந்த சக்தி இழக்க அந்த அசுர குணம் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். சோ அப்ப வந்து விதவைக்கு அன்பு காட்டல, அந்த மாதிரி பயங்கரமா வேலை வாங்குவான் ஹரிச்சந்திரன் மனைவிய. இது இல்லாம அவங்க கிட்ட அந்த பொண்ணு கிட்ட தப்பா வேற நடந்துக்க முயற்சி பண்ணுவான். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். சோ எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, முன் ஜென்மத்தில் அவர்கள் செய்தது ஒரு காரணமாக இருக்கும். சோ அதை புரிஞ்சுக்கணும். ஆனா அதுல நன்மையும் இருக்குது. அதை பொறுத்து கொள்வதன் மூலமாகத்தான் மீண்டும் ராஜ்யத்தை அடையிறாங்க, எதிர்க்கிறதுனால கிடையாது. சோ அதைத்தான் அவங்க நண்பர்கள் சொல்றாங்க. நீ இப்ப பொறுத்துக்கோ, பின்னாடி உனக்கு எந்த துக்கமும் வராது, உலகமே கஷ்டப்படும் போது நீ நிம்மதியா இருப்பேன்னு. அவங்க சொன்னது கரெக்ட். ஆக்சுவலா 2 பேருமே கரெக்டா சொல்றாங்க. பட் ஆனா இவரு சில கேள்விகளை கேட்கிறார், அவருக்கு விடை தெரியாத கேள்வி. அதற்கான பதிலை வந்து நாம கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப கடவுள் வந்து பலவானுக்கு வந்து தன் சக்தியினால அதிக நீண்ட நாள் ஆயுள கொடுத்துடுறாரு. அவன் ஏந்திரிச்சிடறான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவன் கிட்ட இருக்கிறது எல்லாம் அபகரிக்கப்பட்டது. அப்ப ஆயுள் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆயுள் தானே கேட்டிருப்பாங்க, என் புருஷன் நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் இருக்கணும். கடைசியில பொண்டாட்டி செத்து போயிடுவா. அப்புறம் புருஷனுக்கு அதுவே தண்டனையா போயிடும் இல்லையா? 23 படிங்க சிஸ்டர். 22ல இருந்தே படிங்களாம். தன் பலத்தினாலே வல்லவர்களை தன் பாரிசமாக்குகிறான். அவன் எழும்புகிற போது ஒருவனுக்கும் பிராணனை பற்றி நிச்சயமில்லை. தேவன் அவனுக்கு சுகவாழ்வை கட்டளையிட்டால் அதன் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாய் இருக்கிறது. சரி, ஓகே. சோ
அது ஆக்சுவலா அந்த டிரான்ஸ்லேஷன்ல அப்படி இருக்குது. இதுல அதுதான் அவனுடைய பயத்தை எல்லாம் கடவுள் நீக்கி போடுகிறார், அவனுக்கு ஆதரவு கொடுக்கிறார், அவருடைய பாதையில் அவருடைய கண்கள் இருக்கிறதுன்னு இருக்குது. சோ அது விரோதமா இருக்குது அப்படின்னு இதுல போட்டுல. கடவுள் பார்த்தாலே விரோதமா தான் பாக்குறாருன்ற மாதிரி அர்த்தத்துல எடுத்துட்டு வராங்கல இருக்குது. ஆனா ஒரிஜினல் இப்ப சாத்தானுடைய பார்வை தான் உங்க மேல பட்டிருக்குது, காமம் கோபம் பற்று பேராசைங்கிறதுல. சோ கடவுளுடைய பார்வை படும்போதுதான் நம்ம அதுல இருந்து தப்பிக்கவே செய்யறோம். ஆனா இங்க பைபிள்ல தவறுதலாக கடவுளுடைய பார்வையே உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கணும்னு வந்துருச்சு. என்ன கடவுள் என்னன்னு சொல்றது இல்லையா? சோ இந்து மதத்திலயும் அது இருக்குது. சனீஸ்வரன்ட்டாங்கல்ல, சனியை ஒரு ஈஸ்வரனா சொல்லி போட்டாங்க. சோ அது கடவுள் கிடையாது. அதுல காப்பாத்துறது தான் கடவுள். சோ கொஞ்ச நேரத்துக்கு அவன் உயர்த்தப்பட்டு அப்புறம் காணாம போயிடுறான், கீழ்படுத்தப்படுறான். அது 24 படிங்க சிஸ்டர். அவர்கள் கொஞ்ச காலம் உயர்ந்திருந்து காணாமற் போய் தாழ்த்தப்பட்டு மற்ற எல்லாரை போலும் அடக்கப்படுகிறார்கள், கதிர்களின் நுனியைப் போல அறுக்கப்படுகிறார்கள். அப்படி இல்லை என்று என்னை பொய்யனாக்கி என் வார்த்தைகளை வியர்த்தமாக்கத்தக்கவன் யார் என்றான். நாம தான் அது இல்லையா? அவர் சொன்னதை பொய்ன்னு சொல்றத நாம தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அதாவது இறைவன் கொடுக்கிற ஞானத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். சோ அது பொய் அப்படின்னு சொல்லுது. அதாவது இப்படி எல்லாம் நடக்குது. ஆனா நடக்கிறதுக்கு காரணம் கடவுள் கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். தற்காலிகமாக அவன் உயர்றான், திடீர்னு மறுபடியும் தாழ்த்தப்படுறான், திடீர்னு அந்த கதிர்கள் அறுக்கப்படுற மாதிரி அவனுடைய வாழ்க்கை எல்லா ஆதாரமும் கட்டாகுது. இது உண்மையா இல்லையா, பொய்ன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம் அப்படிங்கிற. இது உண்மை நடக்குது. ஆனா இதுக்கு காரணம் கடவுள் கிடையாது. இவ்வளவுதான் விஷயம். நீங்க தான் அதுக்கு காரணம். முன்ஜென்மத்தில் நீங்க ஆடிய ஆட்டம் என்ன, அதுக்காக நடக்குது. இதை நான் எப்படி நம்புறது? கடைசியில அவர் காட்சி போட்டு காட்டுவார். தாயின் கர்ப்பத்துக்கு போன உடனே முன்ஜென்மத்துல என்னென்னலாம் நடந்துச்சோ அத்தனையும் காட்சியாக கிடைக்கும். ஓகே, சோ இதுதான் இந்த அதிகாரம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. இறைவனுடைய ஞானத்தை நீங்க நேரடியா கேட்கணும்னா நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, எப்படி உங்களுக்கு இந்த ஞானம் தெரியுது? இல்ல நாங்க இத்தனை வருஷம் பைபிள படிக்கிறோம் புரியல, குரான் படிக்கிறோம் புரியல, கீதை படிக்கிறோம் புரியல, ஒரே லைன்ல கடவுள் இங்க இருக்கிறாரு, ஆத்மா இங்க இருந்துச்சு, வந்தது சொர்க்கமா இருந்தது, அப்ப இப்ப நரகம் ஆயிடுச்சு, மீண்டும் சொர்க்கத்துக்கு போனா சொர்க்கத்துல எப்படி ஆத்மான்ற உணர்வுல இருந்தீங்களோ மீண்டும் அதே மாதிரி ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா நினைக்க அந்த ஆத்மாக்கு சக்தி வரும். வந்துட்டீங்கன்னா காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை வென்றுட்டு நீங்க மீண்டும் போயிடுவீங்கன்னு இவ்வளவு ஷார்ட்டா எப்படி ஞானத்தை சொல்ல முடியுது? யாரு உங்களுக்கு இதை கொடுத்தா? கடவுள் கொடுக்கிறார். மனிதர்கள் கிடையாது, மதங்கள் கிடையாது. கடவுள் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறாரு. அவர் வாய் வழியா இந்த ஞானத்தை கேட்கறவங்களுக்கு பேர் பிரம்மா குமார் குமாரிகள், கடவுளுடைய ஞானத்தை. சோ இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம்னு பைபிள் குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அதுக்கு முன்னாடி யாரும் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. மண்ணுனாலான இந்த உடம்புலேயே அவன் கவனம் இருந்ததுனால அந்த மண்ணுல இருந்து அவனை நீக்கிறார். உடல் உணர்வுல இருந்து நீக்கி ஆத்மான்ற உணர்வுக்கு வா, அந்த சக்தி இல்லை, அதனால பரமாத்மாவை நினைவு செய்யும் அப்படின்னு கடவுள் சொல்றேன். சோ அதனால அருகில் உள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துக்கு போனீங்கன்னா இந்த ஞானம் கிடைக்கும். மெயினு உங்களை ஆத்மான்னு பரமாத்மாவை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் மெயினு. அவரை தான் அல்லாஹ் பரமபிதா சிவன் சொல்றது. கடவுள் ஒருவர் தான். யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. முரளி, பிரம்மகுமாரிஸ் முரளி இன் தமிழ், இங்கிலீஷ் அல்லது உங்களுக்கு எந்த மொழியோ அந்த மொழி போட்டீங்கன்னா வரும், நீங்க பார்க்கலாம். நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா பிகே சனுக்குமார் தமிழ் முரளி அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். தமிழ் அவித்து முரளின்னு ஒண்ணு இருக்கும், அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும், இறைவனுடைய ஞானம். ஸோ அதை கேளுங்க, உங்களுக்கு புரியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி.